உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மேஷம் ராசி நேயர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சிக்கு அப்புறமா பண வரவுக்கு அவங்க என்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்? ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், எதிர்பாராத பணம். ஏன்னா லாபம்ன்றது அந்த இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத பண வரவுகளை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். சென்னையில் ஒட்டியம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது, அதில் ஒட்டீஸ்வரர் ஒரு கோயில் இருக்குது. அந்த லிங்கத்துக்கு ஒன்றும் வேணாம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சிக்கு அப்புறமா பண வரவு எப்படி? 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் 10ஐ நோக்கி கொண்டு இருக்கிறார். அப்போ 10 நோக்கும்போது எதிர்பாராமல் ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. மிதுனம் ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் பண வரவு எப்படி இருக்கும்? சொத்து ரிலேட்டடாக எதனா வர வேண்டி இருந்ததுன்னா இந்த பீரியடில் வரும். ஏன்னா அதுதான் ஆக்சுவலி அங்கே இண்டிகேஷன். அண்ட் ரெண்டாவது கடகம் ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் பண வரவு எப்படி? கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பீரியட். ஓகே, அதனால் டெஃபினட்டாக சனி கரெக்டாக பார்த்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கட்டுக்கோப்பாக இருந்துட்டா பார்த்து செய்கிறாருன்னு போத்துறோம். இப்போ சனீஸ்வரனையே நம்ம தெய்வமாக வணங்க வேண்டும். சிம்ம ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் எப்படி ஒரு பண வரவு வரும்? சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் லக்கு தான். ஏன்னா 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார், சமசப்தமாக பார்வை, 2 பேரும் கெடுத்துக்க முடியாது. ஆனால் கன்னிராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் பண வரவுக்கு என்ன செய்யும்? புதுசாக கடன் வாங்கணும்னு ஒரு எண்ணம்லாம் வரும், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடணும். இந்த நேரத்தில் போய் வீடு வாங்குறேன், வாசம் வாங்குறேன், அதெல்லாம் எக்ஸ்ட்ராவெல்லாம் யோசிக்க வேண்டாம். துலாம் ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் பண வரவு எப்படி? உழைத்தால் ஊதியம் அப்படிங்கிற வார்த்தை தான் இவங்களுக்கு டேக் பண்ணிக்கணும். இந்த உழைப்பு எவ்வளோ தூரம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ. விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் பண வரவு எப்படி இருக்கும்? வெளியூரில் போகும்போது விபத்துகள் எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டால் பெட்டர். ஏன்னா 4ஆம் இடத்துக்குரிய ரிவர்ஸில் வர போகிறான். லார்டு முருகா தான் இவருக்கு கரெக்டான தெய்வம். நேராக போய் முருகன்கிட்ட சரணடைஞ்சிட்டா முருகா முருகான்னு சொன்னாலே போதும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் டாக்டர் KR ரமேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. சார், இந்த வக்ர சனி பயிற்சி இது பலரும் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது முக்கியமாக என்ன, உண்மையாகவே பயிற்சி தானே, அது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பொதுவான பலன்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த வக்ர சனி பயிற்சி அப்போது பொதுவாக நம்ம இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் சார் ஃபினான்ஷியலாக? அதுக்கு முன்னாடி வக்ரம்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இது ரெட்ரோகேஷன்றது ஒரு நிலைப்பாடு, திரும்புகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ பூமியை சுழன்றுட்டுருக்கு, பிளானெட்டில் ஒரு சின்ன மாற்றங்கள் தெரியுது அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் முடிஞ்சு ஆடி வரப்போகுது. அப்போ உத்தராயணம் முடிச்சு தட்சிணாயணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்போது ஒரு சூரியன் இந்த இடத்துல அந்த பக்கம் போகிறாருன்னு அர்த்தம் இல்லையா? அதை அந்த ரிட்ராக்ஷன் எல்லா இடத்துலையும் காட்டணும். அது ஃபஸ்ட்டு இங்கே சனியில் காட்டுறது, அவ்வளோதான் லாஜிக்கு. இந்த சனீஸ்வரன் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும். ஏன்னா 2.5 வருஷ கிரகம் அது நம்மளை எப்படிலாம் படுத்துறது எல்லாம் பார்க்குறோம். அதை பற்றி நம்ம அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி நிறைய பெரிய லிஸ்ட் வச்சுட்டுருக்கோம். அதனால் அது கொஞ்சம் அட்டென்ஷனாக இருக்கக்கூடிய விஷயமாக போகிறது. தொழில் அடிப்படையில் பார்க்குறதுனா அது தொழிலில் காரகன். 10ஆம் இடத்துக்கு காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். லாபத்துக்கும் அதே தான். கும்பத்தில் போனால் 11ஆவது இடம். அந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ரெட்ரோகேஷன் நடக்குது. ஸோ அப்போ எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சரி, லாபம் இது வரைக்கும் வரலைங்கிறவங்களுக்கு லாபம் வரும், லாபம் வந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த 2 கொஸ்டின் மைண்டில் போயிடும். அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆன்சைட்டி டு நோ வாட் இட்ஸ் வாட். அதில் ஆட் அண்ட் ஃபியூவல்னு சொல்லுவோம். அதில் ராகு அப்படிங்கிறவர் இப்போ மீன ராசிக்குள்ளே இருக்கார். அவர் இப்போ தான் 23ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சுட்டார். அதாவது சனியுடைய நட்சத்திரத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சுருக்காரு. 29ஆம் தேதி வக்கரகதி அடைக்க போகிற சனீஸ்வரன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் போது தான் அந்த வக்கரகதியை போகிறார். அப்போ உத்திரட்டாதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக போயிடுது. உத்திரட்டாதி அப்படிங்கும்போது ஜோதிட அடிப்படையில் அது காமதேனு அப்படிங்கிற ஒரு நட்சத்திரத்தினுடைய அதிதேவத்தை வச்சுக்கலாம்.
அப்போது அந்த காமதேனு தொடர்றதுன்னா எல்லாருக்கும் பணம் வேணும். ஏற்கனவே பூரட்டாதி அப்படிங்கிறது குபேரனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த இந்த சேட்டன் இதை ரிட்ராகேட் பண்ணுறார், சதயத்தை நோக்கி, அதாவது எகைன் ராகுவுடைய நட்சத்திரத்தை நோக்கி போகிறார். அப்போ பணத்தை பெரிதாக கொடுக்கக்கூடிய குபேரத்தனம் இருக்கணும். இதில் தான் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்க்குறோம். அப்போ பணம் ரிலேட்டடாக மேட்டர் இருக்குமா அப்படின்னா இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்குறோம். ஆஸ் அ ஹோல் சார்ட்டாக போய் பார்த்தோம்னா 12ஆம் அதிபதி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு, 11 என்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி, அப்போ லாபம் அண்டு விரயம் லாபம் வெளிநாடு, இப்படி இந்த தொடர்புகள்லாம் வச்சுக்கோங்களேன். இந்த வெளிநாட்டு தொடர்பான இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் ஒரு காசு வந்துடும்னு தெரிஞ்சு போயிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமா பேசிஸ் அக்கௌண்ட். லாபம்னு பார்த்தீங்கன்னா 11 லாபத்தை கொடுக்க ஆரம்பிக்கும், ஏன்னா தொழிலை நோக்கி போகும். அப்போ தொழில் துறையில் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இண்டஸ்ட்ரியெலாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கான இல்லை குவார்டர்லி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா இது வந்து ஆனுவல் ரிப்போர்ட்னு வருது, இந்த ரெட்ராகேஷன் பீரியட் வந்து அப் டு நமக்கு நவம்பர் வரைக்கும் தான் இருக்கும். 14 நவம்பர் வரைக்கும் அந்த ரெட்ராகேஷன் பீரியட், அது ஜனவரி ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு வரும். அந்த பீரியட் வரைக்கும் தான் இந்த ரெட்ரோகேஷன். அப்போ 4 மாதத்துக்கு அந்த ஸ்பெல் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே ஒரு குவார்டர்லி ரிப்போர்ட் வந்துடும். அந்த குவார்டர்லி ரிப்போர்ட் எப்படியும் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடில் யாரெல்லாம் தொழில்நுட்பமாக இருக்கிறார்களோ, அதில் எஸ்பெஷலி ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இருந்தால் இவங்களுக்கு நல்லா இருக்கும்னு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். இதுதான் நம்ம மோஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே சார். இப்போ பொதுவாக நம்ம ஒவ்வொரு ராசிபடியும் யார் யாருக்கு பண வரவு எந்த அளவுக்கு கிடைக்கும், இல்லை அவங்க ஏதாவது பரிகாரம் செஞ்சால் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்த வக்ர சனிப்பயிற்சி அப்போ எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துலாம். ஸோ அதை தொடர்ந்து ஃபஸ்ட்டு வந்து மேஷம் ராசி நேயர்களுக்கு பண வரவுக்கு இந்த வக்ர சனிப்பயிற்சிக்கு அப்புறமா பண வரவுக்கு அவங்க என்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபடணும்? முன்னாடி போயிட்டு இருந்தவர் இந்த சினிமாவில் சொல்லுவோம் கொஞ்சம் தெளிய வச்சு அடிக்கிறேன்ட்டு, அதை கொஞ்சம் திரும்பி இருக்காரோ கொஞ்சம் தெளிகிற மாதிரி செய்தி. இப்போ லாபஸ்தானத்தில் இருந்தக்கூடிய அப்படின்னா மேஷத்துக்கு லாபஸ்தானத்தில் இருந்தவர் அவர் வந்து ரிட்ரோகேட் பண்ணுறார். ஏற்கனவே கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு வந்தார், ஆனால் 3ஆம் பார்வையாக லக்னத்தையும் அந்த ராசியையும் பார்த்து கொண்டிருந்தார். ரிவர்ஸ் வரார். அப்போ போகும்போது கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறார். இப்போ சனி போகும்போது கொடுப்பாருங்கிறதா ரிவர்ஸ். அப்போ ரிவர்ஸில் எடுக்கும்போது இந்த மேஷத்துக்கு பண வரவுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துடலாம். ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் எதிர்பார்க்கலாம், எதிர்பாராத பணம். ஏன்னா லாபம்ன்றது அந்த இடத்துல இருக்குதுனால எதிர்பாராத பண வரவுகளை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். அதனால் இதை ரொம்ப பெருசாக அகலமாக கால வைக்காமல் ஓரளவுக்கு டீசெண்டாக போனாக்க, சனி எப்பயுமே டீசெண்டாக இருக்கிறவங்களுக்கு கட்டுக்கோப்பு அப்படிங்கிற வேர்டுக்கு சனீஸ்வரனை சொல்லுவோம். இப்போ கட்டுக்கோப்பாக ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு பிளானரி வச்சுன்னு பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட் கொடுத்துருவாங்க. தொழிலில் எதனா புதுசாக மாற்றங்கள் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரும், அதெல்லாம் செய்யலாம், இவங்க தாராளமாக செய்யலாம். மேஷத்துக்கு வந்து இது நல்ல ஒரு காலமாக தான் அமையும். ஸோ பணவரவுக்கு என்ன பரிகாரம் சார் அவங்களுக்கு சிறந்ததாக இருக்கும்? இந்த ராசிக்குன்னு இல்லை, எல்லா ராசிக்குமே கஷ்ட நிவர்த்திக்கு அப்படின்னாக்க குபேரன் அப்படிங்கிறத நம்ம பிடிச்சிக்கிறோம். அந்த குபேர லிங்கத்தை வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து 2 விதமான குபேர லிங்கத்தை பற்றி யோசிக்கலாம். ஒன்று தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய வெண்ணாற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த குபேரலிங்கேஸ்வரர், அவரை போய் வணங்கினாலும் நமக்கு கொடுத்துறேன். வடக்கு திசையில் இருக்கிற அந்த இடத்துல தான் குபேரனுக்கு கொடுக்குறா சிவன், நீ தான் குபேரன், நீ வச்சுக்கோ எல்லாத்தையும். அங்கே போகும்போது இந்த கடன் கஷ்ட நிவர்த்திகள் எல்லாத்துக்கும் பண்ணிடுறோம். எனக்கு அவ்வளோ தூரம் போக முடியாது சார், நான் சென்னையில் இருக்கேன், எனக்கு ஒன்றுன்னா சென்னையில் ஒட்டியம்பாக்கம்னு ஒரு இடம் இருக்குது, அதில் ஒட்டீஸ்வரர் ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துல வடக்கு திசையில் ஒரு குபேரலிங்கம் இருக்கிறது. அந்த லிங்கத்துக்கு ஒன்றும் வேணாம், ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் 4:30-6 ராகு கால பீரியடில் போய் அந்த இடத்துல அபிஷேகத்துக்கான பொருட்களை வாங்கி கொடுத்தாலே இவர்களுக்கு கடன் இருந்துவிடும். கடன் மட்டும் இல்லை, இவர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றத்துக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுத்துரும். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பரிகாரமாக நம்ம பார்க்க முடியும். ஓகே. ஸோ அடுத்ததாக ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சிக்கு அப்புறமா பண வரவு எப்படி இருக்கும்? தொழில் மாற்றத்தை தான் இவருக்கு முதல்ல கொடுக்கும். ஏன்னா 10ல் இருக்கக்கூடிய விஷயம், அதனால் அந்த தொழில் மாற்றத்தை கொடுத்து விடும். ஸோ ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாபில் இருக்கும். அண்ட் ரொட்டீனில் போய் பார்த்தீங்கன்னா பணம் ஓரளவுக்கு வர ஆரம்பிக்கும். தடைபட்டிருந்த பணம் இப்போது கடன் கேட்காம இருந்தீங்கன்னா, கடன் கேட்டிங்கன்னா கிடச்சிடும். கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு இருந்தாலும் கொஞ்சம் போய் கேட்டு பாருங்கள், டெஃபினட்டாக இந்த பீரியடில் கிடச்சிடும். இந்த ஒன்றும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு டு ஹெட் அ மணி ஃப்ரம் அவுட் சைடு. அப்போ ஃபண்டு வந்துடுறதுனாலே உங்களுக்கு நல்லா விடும். அண்ட் எதிர்பாராத பணம் வரதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்கள் 10ஐ நோக்கி கொண்டு இருக்கிறார். அப்போ 10 நோக்கும்போது எதிர்பாராமல் ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது 3 விஷயமே அவங்களுக்கு ஜென்ரலாகவே பெட்டராக இருக்கும். கொஞ்சம் செலவும் உண்டு, அது கொஞ்சம் காஷனாக மைண்டில் வச்சுட்டு செலவை குறைச்சிக்கிட்டு வர வச்சுக்கிட்டாங்கன்னா இவங்க தப்பிச்சு போயிடலாம்.
ஓகே. ஸோ இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார் சிறந்ததாக இருக்கும்? இவங்க டெய்லின்னு இல்லாமல் கூட டெய்லி போகிறதா இருந்தால் சிவன் கோயிலுக்கு போய் பண்ணுறது, இல்லை பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபடுவது, இதை வச்சுக்கணும். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வச்சுருந்தாங்கன்னா இவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த சனி வக்கரமானதுக்கு பரிகாரமாக போயிடும். ஓகே. ஸோ அடுத்ததாக மிதுனம் ராசி. ஸோ அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் பண வரவு எப்படி இருக்கும் சார்? பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வக்கர சனி, இந்த பாக்யஸ்தானம்னு சொன்ன உடனே ஏன்னா அப்பா ரிலேட்டட் மேட்டர்லாம் வரும். இப்போ சொத்து ரிலேட்டடாக எதனா வர வேண்டி இருந்ததுன்னா இந்த பீரியடில் வரும். ஏன்னா அதுதான் ஆக்சுவலி அங்கே இண்டிகேஷன். அண்ட் ரெண்டாவது வேலை மாற்றங்கள், புதிய வேலை தேடுறாங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல புதிய வேலை கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. ஏன்னா உத்திரட்டாதிக்குள்ளே வந்தாச்சு, பூரட்டாதியிலே தான் ட்ராவல் பண்ணிட்டு சதயத்தோட போகிறது. இப்போ உங்களுக்கு எப்படியோ ஒன்றுல ஒரு கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். இந்த கிஃப்ட் நத்திங் பட் தொழில்னால, தொழில் அடிப்படையில் உங்களுக்கு தொழில் கிடைச்சிரும். இவங்க வணங்க வேண்டிய தெய்வம்னால லக்ஷ்மியை தான் வணங்கணும், வேறு வழியில் குபேர லக்ஷ்மியை தான் போய் உட்காந்துட்டு அவங்கள வணங்கினாலே இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி வந்துடும். நாராயணன் தான் போனீங்கன்னா முதன்னா நாராயணன் வந்துடுவார் ஆட்டோமேட்டிக்காக. சூரிய நாராயணன் அப்படிங்கிற வழிபாடு இவங்களுக்கு டெஃபினட்டாக சக்ஸஸ் ஸ்டோரி கொடுக்கும். ஓகே. ஸோ அடுத்ததாக கடகம் ராசி. ஸோ அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் பண வரவு எப்படி இருக்கும்? நார்மலாக சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே அடி வாங்கியாச்சு, தெளி வச்சு அடி வைக்கணும்னா கடகம் ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி போயின்னு இருக்கு, செஞ்சதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். இப்போ கொஞ்சம் ரிலீஃப், கஷ்ட நிவர்த்தி அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த கரெக்டான பீரியட் எதுனா இந்த பீரியட் கொஞ்சம் தெளிஞ்சிருக்கும். இந்த தெளிஞ்ச உடனே எடுத்து அகலக்காலாம் வைக்காமல் இருக்கிறத கரெக்டாக பைஃபர்கேட் பண்ணி நாம் எங்கே நிற்கிறோம், நமக்கு என்ன ஓணுங்கிறத சின்ன சார்ட்டிங் போட்டிங்கன்னா போதும். அதிலே இருந்துடணும், அதுக்கு மேலெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஏஜென்சியாக எது பண்ணாலும் இவங்களுக்கு ஆபத்து தான். ஏன்னா அடுத்து ட்ராவல் பண்ணக்கூடியது இது ரிவர்ஸில் வருவார், அப்போ வச்சு செய்வார்னு வச்சுக்கலாமா. அதனால் இப்போ என்ன பண்ணோம், இந்தக்குள்ளே போகக்கூடாது. கொஞ்சம் கேஷனாக எல்லாத்தையும் சிக்கனமாக இருக்கிறது அப்படிங்கிற மெத்தடும் கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய பீரியட். அதனால் டெஃபினட்டாக சனி கரெக்டாக பார்த்து செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கட்டுக்கோப்பாக இருந்துட்டால் பார்த்து செய்கிறாருன்னு பொறுத்தரும். இப்போ சனீஸ்வரனையே நம்ம தெய்வமாக வணங்க வேண்டும். இவருக்கு காகத்துக்கு அன்னம் வைக்கிறதுலேருந்து எள்ளு விளக்கு போடுறதுலேருந்து எல்லாம் பரிகாரம் உண்டோ அதெல்லாம் செய்கிறது. இல்லையா நம்ம ஆம்பூர் பக்கத்தில் ஒரு எண்ணெய் இது இருக்கார், நம்ம சனீஸ்வரன் இருக்கிறார். அந்த சனீஸ்வரனை போய் ஆஞ்சநேயர் பூமிக்குள்ளே அமுக்கிறார். அந்த இவரை அந்த சனீஸ்வரனை வழிபடும் போது இவர்களுக்கு கஷ்டம் போயிடும். ஏன்னா சனீஸ்வரனே அமைக்க போடுறாரு பூமிக்குள்ளே போகிறக்காதனால இவருக்கு அந்த இடத்துலேருந்து ஒரு பெனிஃபிட் கிடைச்சிரும்னால அந்த ஆம்பூர் ஆஞ்சநேயர் கோயிலில் கூடிய சனீஸ்வரன், இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சனீஸ்வரன், அவரை பார்க்கும்போது டெஃபினட்டாக இவருக்கு பெனிஃபிட் வந்துடும். ஓகே. ஸோ அடுத்ததாக சிம்ம ராசி. ஸோ அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் எப்படி ஒரு பண வரவு இருக்கும்? சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் லக்கு தான். ஏன்னா 7ஆம் பார்வையாக பார்க்க போகிறார், சமசப்தமாக பார்வை, 2 பேரும் கெடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டு கொடுக்க முடியும். இவருக்கு பதவி உயர்வுலாம் கொடுப்போம். இப்போ டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களா, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஹைக் கிடைக்கும். யாருன்னா ஒரு டிஎல்லாம் சொல்கிறோம்ல, டீம் லீடர்ஸ்லாம், டீன் லீடர்ஸ், டீம் லீடர்ஸ்லாம் நிறைய சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி லீடர்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா ஏஜென்சியாக கொஞ்சம் பணம் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ஐடென்டிஃபை தீஸ் பீப்புள் ஆர் பிகர் தென் நார்மல் டீம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா வேலையை கரெக்டாக செய்கிறவனுக்கு கரெக்டாக அந்த உதவி கொடுக்கணும், ஊதியத்தை கொடுக்கணும், 2 விஷயமும் வந்துடும். அதனால் இந்த டக்குன்னு தூக்கி விட்டுருவார். ஆனால் வரக்கூடிய காலத்துக்கு ரெய்னி டேஸ் சேவ் பண்ணுறதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம மைண்ட் செட் பண்ணணும். அப்போ இன்சூரன்ஸ் கான்செப்டை இவங்க மைண்டில் வச்சுக்கணும். கம்பல்சரியாக இவங்க அந்த சைட்டில் போனால் தான் வரக்கூடிய இதெல்லாம் டேமேஜஸ் லைபிலிட்டிஸை கவர் பண்ணிக்க முடியும். அதனால் உடனே எல்லாத்தையும் செலவு பண்ணாமல் அடுத்து கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு இவங்க மைண்ட் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு செலவுன்ற சேமிப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கான்செப்டை இங்கே கொண்டு வந்துடணும். வர லாங் டேர்ம் சேமிப்பு பண்ணணும். ஏன்னா அங்கே 12 அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தொடர்பு இருக்குது, ராகுவோட தொடர்பு வந்துடும் இவருக்கு. அந்த தொடர்பு வரும்போது இவருக்கு எப்படி டெஃபினட்டாக லாங் டேர்முக்கு வச்சுக்கணும்னு தோணணும். வச்சுட்டாருனா போதும், இல்லைன்னா எல்லாத்தையும் அரைச்சிட்டாரா முடிஞ்சு போயிடும். அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பண்ணிக்கலாம். டெய்லி காலையில் எழுந்ததும் முதல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் வேலை பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டாலே போதும், இவங்க சக்ஸஸ் ஸ்டோரிக்கு வந்துடும். ஓகே. ஸோ இவங்களுக்கு பண வரவு கொடுக்கறதுக்கு எந்த கடவுளை சார் தரிசனம் பண்ணுறது பரிகாரமாக இருக்கும்? ஒன்று சூரிய நமஸ்காரம், டெய்லி சூரியன் நமஸ்காரம் பண்ணுறது. இல்லைன்னா பேரண்ட்ஸ் நமஸ்காரம் பண்ணுறது. எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னா அவங்க படத்தை வச்சு நமஸ்காரம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். குருவருள் தான் இவங்களுக்கு திருவருள்னு வச்சுக்கணும். பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க சரி பண்ணிடலாம். நேர்மை நியாயத்தை தவிர எதனா ஒன்று மாற்றி பண்ணுறதுன்னு வச்சு யோசிச்சாங்கன்னா இவங்களுக்கு அங்கேயே இவங்களை டிச் கிரியேட் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடணும். ஓகே. ஸோ அடுத்ததாக கன்னிராசி. அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் பண வரவுக்கு என்ன செய்யணும்? கஷ்ட நிவர்த்தி கிடைக்கும். கடன் கொடுத்த கடன் வந்துடும்.
புதுசாக இவங்க கடன் வாங்காமல் இருந்தால் பெட்டர். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் இவங்களுக்கு. புதுசாக கடன் வாங்கணும்னு ஒரு எண்ணம்லாம் வரும், அதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடணும். இந்த நேரத்தில் போய் வீடு வாங்குறேன் வாசல் வாங்குறேன் அதெல்லாம் எக்ஸ்ட்ராவெல்லாம் யோசிக்க வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு வரும்போது வரட்டும்னு வச்சாலே போதும். ஏன்னா நோய் நொடி கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இவங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ இவங்களுக்கான அந்த ப்ராபபிலிட்டி நிறைய இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது, கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது, முடிஞ்சால் மெடிக்கல் இன்சூரன்ஸ்லாம் ரினியூவல் பண்ணி கரெக்டாக டயத்துக்கு ரினியூவல் பண்ணி வச்சுக்கிறதெல்லாம் இவங்களுக்கு காஷன். ஏன்னா வரக்கூடியவர் சும்மா இருக்க மாட்டார், அப்படி வந்து தொட்டுட்டு போவார்னு தெரியுது. அதனால் அதெல்லாம் நம்ம வேண்டாத விஷயம் பண்ணக்கூடாதுன்னு விட்டுடுவோம். ஏன்னா அடுத்து வந்தால் மீனத்தில் வந்தால் 7ஆம் பார்வையாக வேறு பார்க்க போகிறார். ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிடணுன்னா ஆப்வியஸ்லி இவங்க என்ன பண்ணணும், சேவ் திங்ஸ் ஃபார் பெட்டர் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு பின்னாடி தூக்கி வச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரா வேஜன்ஸாக எந்த செலவும் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் புது வெஞ்சர்ஸ் எதுவுமே இப்போ யோசிக்க வேண்டாம், அப்படியே விட்டுடலாம். அதுவாக நடக்கிறது. ஓகே. ஸோ இவங்களுக்கு யாரை வழிபடுறது மூலியமா? இவங்களுக்கு துர்க்கையை வழிபட்டால் ரொம்ப நல்லது. துர்க்கை வழிபாடு இவங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த தைரியத்து மூலமா இவங்க எதையும் சக்ஸஸாக ஓவர் கம் பண்ண வர முடியும். அதுதான் இவங்களோட பர்சன். ஓகே. ஸோ அடுத்ததாக துலாம் ராசி, அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சியில் பணவரவு எப்படி இருக்கும்? நார்மலாக 5ஆம் இடத்துலன்னு சொல்லும்போதே 5க்குரியவனே நமக்கு சனியாக வந்து மாட்டும் போது எப்படி இருக்குன்னா லாபம்ங்கிறது தடையாக போயிடும். லாபம் தடையானதும் உடனே இவங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். எனக்கு லாபம் வரலையே, எப்படியான பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாத்தையும் கழட்டி விட்டுருங்க, அதெல்லாம் வேண்டாம். கொடுக்குறது கரெக்டாக கொடுப்பார். ஏன்னா கொடுக்குற தெய்வன்றது சனீஸ்வரன். கொடுத்து யோசித்தானா நல்லாவே கொடுத்துட்டு போயிடுவார். அப்போ ஒன் டைம் க்ளீனாக அதை கொண்டு அனலைஸ் பண்ணிட்டு உள்ளே போய் உட்காந்தேன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பிளான் பண்ணி விட்டுணும். ஷார்ட் டேர்முக்குள்ளே யோசிக்கவே கூடாது. நான் டே ட்ரேட் பண்ணுறேன், இன்றைக்கி போய் ஸ்பெக்குலேட்டிவ் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அதெல்லாம் வேண்டாம். இல்லை அவன் சொன்னா டிப்ஸு, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் அனலைஸ் பண்ணிங்களா, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா, தென் யூ இன்ட்ரெஸ்ட் மோர். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் அதில் ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களோ, உழைத்தால் ஊதியம் அப்படிங்கிற வார்த்தை தான் இவங்களுக்கு டேக் பண்ணிக்கணும். இந்த உழைப்பு எவ்வளோ தூரம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு லாபம் உண்டு. அந்த லாபத்தை யாரும் எடுக்க முடியாது இல்லையா, அந்த லாபத்தை சனீஸ்வரன் கொடுத்துருவார். அப்போது லாபத்துக்கு அடிப்படையில் நீங்கள் உழைக்கணும் அப்படின்னா நிறைய ஹோம்ஒர்க்கு அந்த பர்டிகுலர் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் பண்ணணும். பண்ணினா தான் இங்கே லாபம் வரும், இல்லைனா சும்மா வேலைக்கு ஏற்ற மாதிரி போயிடும். ஓகே. ஸோ அதே மாதிரி துலாம் ராசி நேயர்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கு யாரை தரிசிக்கணும்? விஷ்ணுவை வந்து இவங்க வந்து பூஜிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தெய்வமாச்சு. நரசிம்ம தெய்வத்தை வந்து வேணும். லக்ஷ்மி நரசிம்மனாக இருந்தால் ரொம்ப உசித்தம். அதுலேயும் சுவாதியில் போய் லக்ஷ்மி நரசிம்மனை பண்ணும்போது இப்போ சொன்னேன் இல்லையா, லாபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த லாபத்தை கரெக்டாக எல்லாம் மட்டுப்படுத்தாமல் கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து விடுவார். அது கரெக்டாக அதுக்கேற்ற பண்ணணும்னா லக்ஷ்மி நரசிம்மரை சுவாதி நட்சத்திரத்தில் வழிபடும் போது இந்த துலா ராசிக்காரர் சக்ஸஸ் வந்துடுவார். ஓகே. ஸோ அடுத்ததாக விருச்சிக ராசி, அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சியில் பண வரவு எப்படி இருக்கும்? பண வரவை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் மட்டுப்பட்டு தான் இருக்கும். ஆக்சிடென்ட்ஸில் கொஞ்சம் செலவெல்லாம் உண்டு. கொஞ்சம் அதனால் வெளியில் போகும்போது விபத்துகள் எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டால் பெட்டர். ஏன்னா 4ஆம் இடத்துக்குரிய ரிவர்ஸில் வரப்போகிறான். அப்போ வரும்போது அந்த ஃபோர்ஸ் இருக்கும். ஏற்கனவே இவங்க கொஞ்சம் ஃபோர்ஸான ஆசாமி தான். அதெல்லாம் கொஞ்சம் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணினா சரியாக போயிடும். எக்ஸ்ட்ராவாக இவங்க உழைக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கிற பணங்கள்லாம் இப்போ தடைபடும். ஏன்னா அதனால் இவங்க என்ன பண்ணணும், நல்ல ஒரு கம்போசிட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம், அந்த திருப்பி வரக்கூடிய டெபாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ்குள்ளெல்லாம் நிறையா போட்டு வச்சுக்கணும். இருக்கிற சேமிப்பை வந்து கரைக்காமல் இருக்கணும். முதல் வேலை இவங்க தான். ஏன்னா இவங்களுக்கு இப்போ மைண்டில் என்ன வரும்னா, வீடு வாங்கலாம், வாசல் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், கொஞ்சம் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்லாம் மைண்ட் செட் தோணும். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இருக்கிறத முதல்ல காப்பாற்றிக்கோ அப்படிங்கிறது சினாரியோ விருச்சிகத்துக்கு கன்ஃபார்மாக உண்டு. ஏன்னா தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக எதையும் செய்யக்கூடிய எண்ணம் வந்து மைண்டில் வந்துடும். இப்போது தன் குடும்பத்தை காப்பாற்றுறேன்னு போயிட்டு கண்டதெல்லாம் வாங்கி கண்டதெல்லாம் பண்ணிடும்போது பிரச்சனை மாட்டிப்பா. அப்புறம் திருப்பி இந்த குடும்பத்தாரே கேட்பா, நீ இதெல்லாம் நான் வாங்கவே சொல்லலை, நீ ஏன் வாங்கினேன்னு. அது ரிவர்ஸில் போகும்போது ரிவர்ஸ் வரும். அதனால் இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் காஷனாக இல்லை நான் கொஞ்சம் யோசிப்பேன், எதையுமே நான் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டெஃபர் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த டெஃபர்மெண்ட்டில் வச்சுட்டோம்னா இந்த டைம் கரெக்டாக சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு போயிடலாம். இல்லைன்னா வேண்டாத பம்புக்குள்ளே மாட்டிக்கலாம். லார்டு முருகா தான் இவருக்கு கரெக்டான தெய்வம். நேராக போய் முருகன்கிட்ட சரணடைஞ்சிட்டா முருகான்னு சொன்னாலே போதும், இவங்க மற்றபடி தப்பிச்சு ஓடி போடலாம். ஓகே. ஸோ முருகர் தான் இவங்களுக்கு பரிகாரமாக இருப்பாங்க. சஷ்டியில் போய் விரதம் இருக்கிறது, சஷ்டியில் முடிஞ்சால் தேனை வாங்கி முருகனுக்கு கொடுக்கறது, இது வந்து பெருநிகளாக இவங்களுடைய கஷ்ட நிவர்த்தியை கொடுத்து விடும்.
பெருநியல்னா கண்டினியூவாக அவங்க லைஃப்பில் வந்து எப்பவுமே கஷ்டம் இருக்காமல் பண்ணுறதுக்கு சஷ்டியில் போய் தேனை வாங்கி கொடுத்துட்டே வந்துருங்க. வீடு வாசலில் எதனா வாங்கணும் போகணும்னா இது மாதிரி சஷ்டியில் ஒரு செய்ய ஆரம்பிச்சிட்டே வந்தான்னு ஆட்டோமேட்டிக்காக நடத்திடுவார். இது நம்ம போய் பெரிய எஃபர்ட்லாம் கொடுக்க வேண்டாம், முருகன் பார்த்து பாரு விட்டா போதும். ஓகே சஹா, அடுத்ததாக தனுசு ராசி, அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சியில் பண வரவு எப்படி இருக்கும் சார்? தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனியை விட்டு வெளியில் போயிட்டாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ திருப்பி வர்றாரு இல்லையா, அப்போ வந்துட்டேன்னு சொல்லுன்ற மாதிரி எட்டி பார்க்குறாரு. என்ன ஆகுது, பேச்சில் வந்து அவருக்கு நிறைய தடைபாடுகள் வரும். கம்யூனிகேஷன் ரொம்ப கராராக இருக்கணும், இல்லைன்னா இவர் பிரச்சனை தான். பணத்துலேயே ஆண்டும் லேண்டு டாக்குமெண்ட் எல்லாம் பத்திரங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப பத்திரமா பண்ண வேண்டிய விஷயம், இல்லைன்னா ரிஸ்க் கன்ஃபார்மாக இருக்குது அதில். அதனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். மூணாம் பார்வையாக வேறு பார்க்க போகிறார் சனி. அப்போ பார்க்கும்போது என்ன ஆகும், ஏற்கனவே இவருக்கு 3, இந்த பக்கம் ரிவர்ஸில் 3, அப்போ 3 டெஃபினட்டாக பிரச்சனை பண்ண போகுதுன்னு வச்சோம். டீம் லீடராக இருக்கிறவங்க என்ன சொல்ல ஹையர் அப்லாம் இருக்கோம் இல்லையா, இவங்கெல்லாம் கோடிங்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கோடிங்லாம் ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி செக் பண்ணிட்ட பிறகு அனுப்பணும். ரன் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் ஒரு லாயராக இருக்கேன், நான் ஒரு டிராஃப்ட் எழுதுகிறேன், நான் 4 வாட்டி படித்து பார்த்துறேன், இல்லைன்னா கோர்ட்டில் எனக்கு கேஸ் போய்டணும்னு ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கான், அவன் அக்கௌண்ட்ஸ்லாம் போட்டு பார்க்குறான், உடனே பேலன்ஸ் ஷீட்டை ஃப்ரீஸ் பண்ணாமல் பண்ணுறது, இப்படி ஒன்றுத்தையுமே கிராஸ் வெரிஃபை பண்ணிகிட்டே போனால் தான் இவங்களுக்கு பணம் நிற்கும், இல்லைன்னா பணம் மாட்டிப்பாங்க. இதுலேயே ஒரு கொஸ்டின் வந்துடும், நீ வந்து ஒய் நாட் வீ கேன் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் யூ அப்படின்னு சொல்லி வந்து பெனால்ட்டி ஆன் கிளாஸஸ்னு வந்து நிற்கும். இந்த பெனால்ட்டி கிளாஸஸ்லாம் வராமல் இருக்கணும்னா இப்போ நம்ம கரெக்டாக நிறுத்தணும், ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணணும், பண்ணலைன்னா மாட்டிப்போம். இதுதான் எங்கள் காஷன். அதனால் இதை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா போதும், தீர்மானமாக இவங்க அதுதான் இவங்களுடைய வேலையாக இருக்கணும். ஓகே, ஸோ இவங்களுக்கு தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த கடவுளுடைய வழிபாடு வந்து பண வரவை பெறும்? நிதானம் அப்படின்னாலே நமக்கு மைண்டில் வரணும். பிளானர், த பெஸ்ட் பிளானர் இந்த இதில் எபிக்ஸில் சொல்கிறதுலேருந்து ராமரை சொல்லுவோம். அவர் அழகாக பிளான் பண்ணுறார். அவர் தான் இங்கே வந்து தனுசு வச்சுருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்துடுவார். அவரை எவ்வளோ தூரம் நம்ம டிவோட் பண்ணி போகிறாங்களோ, ராமபாராயணம் தான் இவங்களுக்கு ராமான்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும், இவங்களை ஆட்டோமேட்டிக்காக இவங்களை கரெக்டாக கரை சேர்த்துன்னு போயிடுவார். அவசரப்பட்டாங்கன்னா மாட்டின்டுவாங்க. ஓகே, அதனால் இதை பண்ணட்டும். ஓகே சஹா, அடுத்ததாக மகரம் ராசி, அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சியில் பண வரவு எப்படி இருக்கும்? மகரத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பீரியட்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 2ல் கிளம்பி போனவர், இவருக்கும் தன்னுடைய லக்னத்தை விட்டு கிளம்பி வெளியில் போகிறவர் தான். திரும்பி வந்து கொடுத்துட்டு போகிறதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி திரும்புகிறார். அப்போ இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட்ட எக்ஸ்ட்ரா வேஜன்ஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அண்ட் உழைக்கிறதுக்கு இவங்க ஏற்கனவே தயங்கலை, உழைக்கிற ஆட்கள் எதையுமே பர்சுவேட் பண்ணி மேலே போகக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் போயிட்டுருப்பாங்க. இப்போ இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் லாங் டேர்மில் மைண்டில் தான் வச்சுருப்பாங்க. நார்மலாக ஷார்ட் டேர்மில் வச்சுருந்தா மாற்றிடுங்க, ஷார்ட் டேர்ம்லாம் வேண்டாம், லாங் டேர்மில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ லாங் டேர்மில் மட்டும் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டியான இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆயில்லாம் சொல்கிறோம், ஆயில் அண்ட் அயன் அந்த ரிலேட்டட் எல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ ஸ்டீல் கம்பெனிலாம் சொல்கிறோம், ஆயில் கம்பெனிலாம் சொல்கிறோம், இதிலெல்லாம் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுறது இது இவங்களுக்கு பெட்டர்மெண்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் வெளிநாடு தொடர்புடைய எக்ஸ்போர்ட் இந்த இதெல்லாம் வடிகால் போர்ட்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி போர்ட் ரிலேட்டட் மேட்டர், அந்த மாதிரி ஏர்போர்ட் போர்ட் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஷேர்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக வந்துடும். இதெல்லாம் சக்ஸஸ் ஸ்டோரிக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும். டெஃபினட்டாக இந்த பீரியட் இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி தான் இருக்க போகிறது. ஏன்னா 10க்குரியவன் தான், 11க்குரியவன் தான், அவன் திரும்பி வரான். அப்போ நேச்சுரலி இந்த புரட்டாதிங்கிற குபேரனுடைய சம்பத்தியும் அங்கே காமதேனுங்கிற சம்பத்தியும் இவருக்கு கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா தன்னுடைய ஆட்கள் அதனால் கொடுத்துட்டு போயிடுவான்ற எண்ணத்தில் இவங்களுக்கு வரது வாய்ப்பு. மகரம் ராசி நேயர்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் அப்சல்யூட்லி சிவபெருமானை தான் இவர் வழிபடணும், வேறு யாருமே கிடையாது. சிவான் இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சிவன் வந்து இவனுக்கு கொடுத்துட்டு போயிடுவான். அதனால் எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பிரதோஷ காலத்தில் போய் சிவனை வழிபடுறதா இருந்தாலும் சரி, திங்கட்கிழமை ராகு கால பீரியடில் போய் சிவனை வழிபட்டாலும் இவர்களுக்கு டெஃபினட்டாக இவங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். ஓகே சார், அடுத்ததாக கும்பம் ராசி, அவர்களுக்கு இந்த வக்ர சனி பெயர்ச்சியில் பண வரவு எப்படி இருக்கும் சார்? இவருக்கு ஏற்கனவே பணத்தை வந்து கொஞ்சம் காட்டிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு சினாரியோ தான் இப்போ கும்பத்தில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த சினாரியோ கொஞ்சம் மாறும். இப்போ பணம் கொஞ்சம் கண்ணில் காட்டுவார், கொஞ்சம் வரும், ஃபுல்லாக அப்படியே மறைச்சு வராது, கொஞ்சம் பணம் வரக்கான வாய்ப்புகள் இந்த பீரியடில் உண்டு. ஏன்னா தன்னுடைய இதில் தன் சொச்ச சாரத்திலே சுற்ற போகிறதுனால வந்துடும். அதனால் பணத்துக்கு கன்ஃபார்மாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் குழப்பங்கள் மனசில் இருக்கும், எதை பண்ணுறதுங்கிற தெளிவில்லாத நிறைய கன்ஃபியூஷன் ஸ்டேஜ் இருக்கும். எப்போவுமே குழம்பின குட்டையில் மீன் பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ குழப்பத்தில் இருக்கக்கூடிய மனசு என்ன பண்ணும், எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்காது. அதனால் கொஞ்சம் நிதானமாகட்டும்னு உட்காந்துருங்க. ஒன்றும் இல்லை, இப்போ எனக்கு நேரம் தெரியல, அது ஒரு நார்மலாக சொல்லுவோம், நேரம் நல்லா இருக்கிற நேரங்கள் தனியாக நோட் பண்ணிக்கணும்,
நல்லா இல்லாத நோட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிற நேரத்தில் என்ன வேணால் பண்ணிவிட்டு நல்லா இருக்கிறத வீட்டை பூட்டிட்டுக்குள்ளே உட்காந்துக்கணும் அப்படின்வோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த கும்பராசி கொஞ்சம் நான் வெயிட் பண்ணேன், நல்லா இருக்கிறதெல்லாம் நடக்கட்டும், நான் அமைதியாக இருக்கேன், அதுவாக நடக்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதாவது எக்ஸ்ட்ரா வந்தால் மட்டும் அதை அட்டன் பண்ணுவேன்னு போனால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துரும். ஏன்னா இவங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிக்கொள்ளக்கூடிய ஆசாமிகள், மனசுக்குள்ளேயே அப்படியே இருவாங்க, மருங்கியே இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு தான் ஃபேக்ட்டு. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். ரிலாக்ஸாக இல்லாத போது எந்த வித காரியங்கள் செய்தாலும் இவங்களுக்கு சரியாக வராதுங்கிறனால ரிலாக்ஸிங் பீரியட் தான் இது. இந்த 4 மாதம் அமைதியாக கொஞ்சம் யோசித்து 6 முறை யோசித்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தென் ப்ரொசீடிங் வித்துன்னு சொன்னாக்க இவங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது. இல்லைன்னா கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன்லேயே லைஃப் போயிட்டே இருக்கும். அதனால தான். ஓகே. ஸோ கும்பராசி நேயர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வங்கள்னா இவங்களுக்கு ராகுவோடைய சம்மந்தப்பட்ட எந்த விதமான துர்கையெல்லாம் இருக்குது சொல்கிறோம் இல்லையா, அந்த பாம்பு கோயில் நாகேஸ்வரம்லாம் சொல்கிறோம், காலஸ்தி சொல்கிறோம், இதெல்லாம் கொஞ்சம் போய் விசிட் பண்ணிட்டு வந்தாக்க பெட்டராக இருக்கும். ஏன்னா அவர் சதயத்தை தொட போகிறார் அப்படின்போது அந்த இடத்துல டெஃபினட்டாக இவருக்கு பெனிஃபிட்டை கொடுக்கணும்னா இவர் அப்படி பார்த்துட்டு வந்தால் நல்லா. ஸோ இறுதியாக மீனம் ராசி அவர்களுக்கு இந்த வக்ர சனி பயிற்சியில் பணவரவு எப்படி இருக்கும்? காலச்சக்கரத்தினே இறுதி தான். அந்த மீன ராசிக்கு வந்தார் போயிட்டார் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தாருங்க, வரல, கதை விட்டு தட்டிட்டு ஓடி போயிட்டார், அது எனக்கு அவர் திருப்தி. ரெண்டாவது இவருக்கு இன்னொரு திருப்தி இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கிற ராகு இவருடைய லக்னத்தில் உட்காந்துருக்கார், ராசிக்குள்ளே ராகு உட்காந்துருக்கிறாரு, இவர் எப்படி காப்பாற்றிடுவாருன்னு நம்பிக்கையில் தான் இவங்க போயிட்டுருக்குறாங்க இப்போ. கரெக்ட், இன்றைக்கி வரைக்கும் அதுதான் சினாரியோ அவங்களுக்கு. அந்த ஃபேக்டரோட இந்த ராகுவுடைய இடத்துலேருந்து இவருடைய ராசிலேருந்து 2ஆம் இடம், இப்போ ரிவர்ஸில் பார்த்தா 12ஆம் இடம்னு வச்சுக்காமல் ரிவர்ஸில் பார்த்தா 2ஆம் இடம் இப்படி வச்சுக்கலாம். அண்ட் 12ஆம் இடத்துல சனி, 2 விதத்துலையும் பார்த்தீங்கன்னா காலச்சக்கர புருஷத்துக்கு 11 வந்தால் எனக்கு வேலை செய்ய போகிறோம். அப்படி வச்சுருந்தாலும் இவங்க எப்படியான ஒரு இடத்துல இந்த நழுவுற மீன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எப்படியான தே கேன் ஏபிள் டு மேனேஜ் சம்திங். பட் ஒன் காஷன் என்னன்னாக்கா இவங்களால் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் செய்யக்கூடாத காலங்கள், தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஏஜென்சியை யோசிக்க வேண்டாத காலம் இது. ஏன்னா பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய காலம், பொருளாதாரத்துக்குள்ள கொஞ்சம் ஆதாரம் இல்லாமல் போய்டுன்றனால கொஞ்சம் ஓரங்கட்டி நிதானம் போயிடணும். இல்லைன்னா பம்பை விலை கொடுத்து வாங்கின மாதிரி தான் இருக்கும். அவங்க போயிட்டான் இல்லை திரும்பி வரப்போகிறான்றது மைண்டில் வச்சுக்கணும். போகும்போது கொடுப்பார், சனியோடைய அந்த எஃபெக்ட் கொடுக்கும். புதுசாக எதனா ஒரு வெஞ்சர்ஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்லாம் தோணும், பண்ணலாம். இந்த பீரியட் வந்து வெஞ்சர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். புதுசாக ஒரு தொழிலே தொடங்கலாம், லாபமான தொழில் பண்ண முடியும். அண்டு இவங்க சுய தொழில் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். இவங்களுக்கும் கிடைக்கும், துலா ராசிக்காரங்களுக்கு அந்த சுய, ஏன்னா அந்த 5 இருக்கிறனால அவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், இங்கேயும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இவங்களும் கொஞ்சம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஏஜென்சியாக நார்மல் ரொட்டீன் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒன்று பண்ணுறது, லைக் வைஸ் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சமாக லைட் வே பண்ணாங்க வரும். இல்லை சின்ன ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் போட்டால் கூட இவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கேப்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இவர்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு சிறப்பை தரும்? இவங்களுக்கு சிவனை தான் வழிபடணும். இவங்களுக்கு சிவனை வழிபட வழி கிடைக்கும். அது தவிர லக்ஷ்மி தேவி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான, ஏன்னா காமதேனுக்குள்ளே தான் இவங்க போகிறாங்க. அதனால் நம்ம காஞ்சிபுரம் வரதராஜ கோயிலில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயார் தான் இவங்க தாயாராக வச்சுருந்தாங்கனாலே பெரிய விஷயங்கள் இவங்க சக்ஸஸ் ஸ்டோரிகளை எதிர்பார்க்கலாம். அது நல்லதே நடக்கும். ஓகே சார். ஸோ எல்லா ராசிகளுக்குமே நம்ம பார்த்துட்டோம். பொதுவாக எல்லா ராசிகளும் இந்த ஒரு பரிகாரம் வீட்டில் இருந்தே எளிமையாக செஞ்சால் பணவரவு கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்? அவசியம் இருக்குமா. இப்போ 2 விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க. ஒன்று, நமக்கு பணத்தை வாங்கி கொடுத்த குருக்கள் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க நம்மகிட்ட. ஆதிசங்கரர் வந்து ஒரு நெல்லிக்காய் கொடுத்த ஒரு கனகதாரா அப்படிங்கிற சோஸ்திரத்தை சொல்லி பொன் நெல்லிக்காய் வாங்கி கொடுத்தாருன்னு நம்ம பார்க்குறோம். டெஃபினட்டாக அதெல்லாம் பொய்யா இருக்க முடியாது. அதே தான் சுவாமி தேசிகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகாத ஒருத்தர் வந்து எனக்கு கல்யாணத்துக்கு காசு வேணும்னா நேராக கூட்டிகிட்டு போய் சுவாமிகிட்ட ஒரு ஸ்ரீசுதி அப்படிங்கிற ஒரு ஸ்தோத்திரத்தை சொல்லி அவர் கனகதாரத்தை வர வைக்கிறார், தங்க பொன்மழை வருகிறதுன்னு பார்க்குறோம். அப்போ 2 விதத்துலையும் இவங்க எதுவும் பொய் சொல்லிக்க முடியாது. இப்போ இந்த 2 ஸ்தோத்திரங்களை சொல்வது இல்லை கேட்பது, இதை அட்லீஸ்ட் அந்த படங்களை வைத்து ஆராதனை செய்வது, இது வந்து டெஃபினட்டாக இவங்களுக்கு காசு கொடுத்துரும். ஏன்னா சுக்கிர பிரீத்தி அப்படின்னு சொன்னால் லக்ஷ்மியோடைய பிரீத்தி தான் வரும். அவங்கள வைத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப சிம்பிளாக 2 விஷயம் கிடைக்கும். ஒன்று வில்வம் இலை. இது வில்வம் எப்படின்னா அதுதான் வந்து லக்ஷ்மி உட்கார்ந்துருக்கிற இடம். சிவனுக்கு உகந்தது, லக்ஷ்மிக்கும் பிரீத்தமானது வில்வம்னு சொல்கிறோம். ஒரு 5 வில்வத்தை எடுத்துகிட்டு வந்து 3 இலையாக இருக்கும்போது பிக்காமல் 3 இலையாக இருக்கிற வில்வத்தை கொண்டு வந்து அந்த சுவாமி கிட்ட போட்டுட்டு
நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை சாயங்கால வேளையில் ஒரு 6 மணிக்கு விளக்கேற்றி வச்சுட்டு, வாசலில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு, உள்ளே வந்து இந்த கனகதார ஸ்தோத்திரத்தை சொல்கிறது, இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா? இதை செஞ்சாலே போதும். ஒரு குத்து விளக்கு ஏற்ற போகிறீங்க, அந்த விளக்கு தீபத்தை எடுத்துகிட்டு தீபத்தை ஒன்று எடுத்துகிட்டு அகலில் வச்சு வாசல் வச்சிட போகிறீங்க. வந்து உட்காந்து ஒரு இந்த கனகதாசம் நீங்கள் கேட்குறீங்க இல்லை சொல்கிறீங்க, ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு ஒரு நைவேத்தியம் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு பாலோ தயிரோ என்ன இருக்கோ கையில் இருக்கிறத நைவேத்தியம் பண்ணுங்க. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 சர்க்கரையை வச்சு ஒரு பாலை போட்டு வச்சுன்னு பண்ணுறீங்க, இல்லை திராட்சை பழத்தை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க. இப்போ பண்ணினீங்கன்னா ஐ கேன் சே தட் 48 டேஸில் நிறைய மாற்றங்கள் அவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம கிட்டலாம் சொல்லுவாங்க, அவங்க அப்புறம் கமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க நல்லா ஆகிடுச்சான்ட்டு. இவ்வளோதான் சிம்பிள். அப்போ இதெல்லாம் பண்ண முடியும்னா ஆமாம் எல்லாம் பண்ண முடியும். இது எல்லாருமே நம்ம கொடுத்துருக்காங்களா? ஏற்கனவே முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இதுதான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த வக்ர சனி பயிற்சி பொதுவாக எல்லாருமே ரொம்ப பயத்தில் இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து இந்த கும்பராசி நேயர்கள் வந்து ரொம்பவே பயத்தில் இருப்பாங்க. ஸோ என்ன ஆக போதோ, எப்போ என்ன ஆபத்து வரப்போதோ அப்படிங்கிறத பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான பணவரவுகள் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு இருக்கும், ஸோ அதற்கு முன்னெச்சரிக்கை என்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இந்த ஒரு நேர்காணல் மூலயமா எங்களுக்கு பயனுள்ளதாக கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.